ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வித்யாவுடன் கதை கேளு. நல்ல இலக்கியமும் அதன் எழுத்தாளர்களும் மக்களை சென்று அடைய வேண்டும் என்பது மட்டுமே இந்த சேனலின் முக்கிய நோக்கம். அந்த நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டே இங்கு கதை வாசிப்புகள் பதிவேற்றப்படுகின்றன. இதில் யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அந்த பதிவுகளை நான் நிச்சயமாக நீக்கிடுவேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நம் கதை வாசிப்பு பயணத்தை நாம் தொடரலாம். வாஷிங்டனில் திருமணம், அத்தியாயம் 5. மிஸ்டர் பஞ்ச். பஞ்சை திரித்து பஞ்சாக்கி விட்டார் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். ஐ டோன்ட் நோ எனிதிங். இந்த மேரேஜ்ல ஒரு ஸ்மால் கம்ப்ளைண்ட் கூட இருக்கக்கூடாது. யார் எது கேட்டாலும் ரெடியா இருக்கணும். டைகர் மில்க் வேணும்னாலும் கொண்டு வந்து சேர்த்துடலாம். தெரிஞ்சுதா? நீங்க தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். ஹெல்ப்புக்கு வேணும்னா லல்லி அழைச்சிட்டு போங்க. இப்பவே நீங்க 2 பேரும் இந்தியாவுக்கு ஃப்ளை பண்ணி அங்கேருந்து குக்ஸையும் பார்ட்டிஸையும் உடனே அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இன்னிலேருந்து மெட்ராஸுக்கு டெய்லி 4 சார்ட்டர்ட் பிளேன்ஸ் போய் ரிட்டர்ன் ஆயிட்டே இருக்கும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். டில்லி பஞ்சுவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஹெல்ப்புக்கு லல்லியை அழைத்து போக சொல்லிவிட்டாள் அல்லவா, அந்த சந்தோஷம்தான். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் இங்கிதம் தெரிந்தவள் என்று அந்த சீமாட்டையை மனதிற்குள்ளேயே வாழ்த்தினான். அடுத்த சில மணி நேரத்துக்கெல்லாம் பஞ்சுவும் லல்லியும் புறப்பட்டு விட்டார்கள். 4 விமானங்கள் இந்தியாவை நோக்கி பறந்தன. இந்த ட்ரிப்பில் பஞ்சு லல்லி நட்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்து விட்டது. விமான காதலாயிற்றே. ஈவினிங் 3 மணிக்கு மெட்ராஸ்ல இருந்து பிளேன்ஸ் ஆர் அரைவிங். A party of parties from Palghat, Tinaweli and Tanjore are coming. அவங்கள ரிசீவ் பண்ண நாம ஏர்போர்ட் போக வேணாமா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். கட்டாயம் போகத்தான் வேணும் என்றாள் மூர்த்தியின் மனைவி லோச்சனா. அவங்களுக்கு கார்லாண்ட் போட்டு ரிசீவ் செய்யணுமா இல்ல இந்தியன் கஸ்டம்ஸ் எப்படி என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். அதெல்லாம் ஒன்னும் வேணாம், கார்ல அழைச்சிட்டு வந்தா போறோம் என்றார் ஐயாசாமி. ஏர்போர்ட்ல அவங்களுக்காக 100 கார் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். சீக்கிரம் புறப்படுங்க, போலாம் என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். பாலக்காட்டு பாட்டிகளுக்கு ஒரு விமானம், திருநெல்வேலி பாட்டிகளுக்கு ஒரு விமானம், டாஞ்சூர் பாட்டிகளுக்கு இன்னொரு விமானம், உளுந்து உலக்கை உரல் முதலிய சாமான்களுக்கு வேறொரு விமானம். ஆக 4 விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இறங்கின. அவற்றிலிருந்து வரிசையாக இறங்கி வந்த பாட்டிமார்களை கண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. ஏர் ஹோஸ்டஸ் லல்லி பால்காட் பாட்டிமார்களின் லீடரான துளசி பாட்டியை அறிமுகப்படுத்தினாள். டாஞ்சூர் குரூப் லீடர் காவேரி பாட்டி, திருநெல்வேலி குரூப் லீடர் சேஷி பாட்டி இவ்விருவரையும் பஞ்சு அறிமுகப்படுத்தினான். How do you do என்று மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் அவர்களை விசாரித்த போது பாட்டிமார்கள் ஒன்றும் புரியாமல் திரு என்று விழித்தார்கள். அப்போது பஞ்சு குறுக்கிட்டு, ஓ, they do wonderful applums என்று ஹாஸ்யமாக சொல்லவே எல்லோரும் சிரித்து விட்டனர். பாட்டிமார்களில் பாதி பேர் சம்மர் ஹவுஸிலும் மற்ற பாதி பேர் டம்பர்டன் ஓக்ஸிலும் இறக்கப்பட்டனர். இவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன ஆகாரம் கொடுக்கறது? டீயும் பிஸ்கெட்டும் கொடுக்க சொல்லட்டுமா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். சிவசிவா, இன்னைக்கு ஏகாதசி. இவங்க பச்சை தண்ணி கூட தொடமாட்டாங்க, கிளீன் பட்னி தான் என்றான் பஞ்சு. ஏகாதசிக்கு ஏன் பட்னி இருக்கணும் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். அப்போதான் வைகுண்டம் போவாளாம் என்றான் பஞ்சு. வைகவுண்ட்ல போகணுமா? எத்தனை வைகவுண்ட் வேணும்? நான் அரேஞ்ச் பண்றேனே என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். வைகவுண்ட் இல்ல, வைகுண்டம், அது மேல இருக்கு என்றான் பஞ்சு. வைகவுண்ட் கூட தான் மேல இருக்கு என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். சரி, அவங்க வந்த வேலை முடியட்டும், அப்புறம் வைகவுண்ட்லயே ஏத்தி அனுப்பிடலாம் என்றான் பஞ்சு. நாளைக்கே அப்ளம் ஒர்க்ஸ் பிகின் பண்ணிடலாம் இல்லையா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். நாளைக்கு எப்படி முடியும்? கிணறே வெட்டி ஆகலையே என்று கூறினாள் தஞ்சாவூர் காவேரி பாட்டி. கிணறா அப்படின்னா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். வெல் என்றான் பஞ்சு. வெல் எதுக்கு? உளுந்த ஊற போடுறதுக்கு வெல் வாட்டர் தான் வேணும். இவாள்லாம் வெல் வாட்டர்ல தான் ஸ்நானம் செய்வா என்றார் அம்மாஞ்சி. அப்படின்னா இமீடியட்டா பெரிய வெல்லாக ஒன்ன வெட்டுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிடலாமே என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். நாளைக்கு காலையில
பந்தல் போடுறவங்களும் 10 பாத்திரம் தேய்க்கிறவங்களும் வராங்க. பந்தல் போடுற ஆசாமிகளை விட்டா ஒரே நைட்ல கணரையும் வெட்டி ராட்டமும் போட்டு கொடுத்துருவா என்றான் பஞ்சு. மறுநாளே பந்தல்காரர்கள் வந்ததும் அவர்களை கொண்டு பெரிய கிணறு ஒன்றை வெட்டி ராட்னமும் போட்டு விட்டான் பஞ்சு. கிணற்றை வந்து பார்த்தாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். இதுதான் வெல் என்றான் பஞ்சு. வெரி குட் மிஸ்டர் பஞ்ச், வெல் ரொம்ப நல்லா இருக்குது என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காயை உடைச்சு கற்பூரம் கொளுத்தணும் என்றாள் காவேரி பாட்டி. சரி, அம்மாஞ்சி வாத்தியார கூப்பிடுங்கோ என்றார் ஐயாசாமி. அம்மாஞ்சி வாத்தியார் வந்து தேங்காய் உடைத்தார். அதை கண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் ஆச்சரியத்துடன், தேங்காய எப்படி சம அளவுல வட்டமாக உடைச்சாரு என்று கேட்டாள். தட் இஸ் த இந்தியன் ஆர்ட் என்றான் பஞ்சு. தேங்காய்க்கு குடுமி வைத்திருப்பதை கண்டுவிட்டு டஃப்டட் கோகனட் என்று சொல்லி சிரித்தாள் மிஸ்ஸஸ் ராக். ஏண்டா பஞ்சு, அமெரிக்கால தேங்காய்க்கெல்லாம் கிராப்பு வைப்பாளாமா என்று கேட்டாள் பாட்டி. சரி, பூஜை ஆயாச்சு, இனி தண்ணி எடுக்கலாம். தாம்பு கயிறு இருக்கா என்று கேட்டார் ஐயாசாமி. 4 டசன் தாம்பு கயிறு கொண்டு வந்திருக்கேன், போதுமா என்றான் பஞ்சு. ஐயாசாமி குடத்தில் தாம்பு கயிறை சுருக்கிட்டு தண்ணீர் சேந்தினார். ராட்டினம் கிரீச் கிரீச் என்று சத்தமிட்டது. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு அந்த சத்தம் மிகவும் பிடித்திருந்தது. ஓ, வாட் a musical sound! இந்த சவுண்ட் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்குமா என்று விசாரித்தார் மிஸ்ஸஸ் ராக். ராட்னத்துக்கு கிரீஸோ எண்ணெயோ போடாமல் இருந்தா இந்த சவுண்டு எப்பவும் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னும் பல தினசான சவுண்டுகள் கூட வரும் என்றான் பஞ்சு. பஞ்ச், அப்படின்னா இந்த ராட்னத்துக்கு யாரும் எண்ணெயே போடாம உஷாரா பாத்துக்கணும். இப்பவே இங்க 2 வாட்ச்மேன் போட்டுருங்க. யாராவது எண்ணெய் போட வந்தா அவங்கள தடுத்துடணும் என்றாள். சரி மேடம் என்றான் பஞ்சு. எனக்கு இந்த வெல்லேந்து வாட்டரை புல் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது என்று கூறி தண்ணீர் குடத்தை தானே இழுத்து பார்த்தாள். புது தாம்பு கயிறு ஆனதால் அந்த சீமாட்டியின் கைகள் சிவந்து எரிச்சல் எடுத்தன. உடனே கைகளுக்கு கிளவுஸ் போட்டுக்கொண்டு சேர்த்தினாள். குடம் தாறுமாறாக ஊசலாடி நக்கென்று சுவரில் மோதவே தண்ணீர் எல்லாம் கீழே போய்விட்டது. அதை கண்டு, வெரி சாரி பஞ்ச், குடம் பஞ்சர் ஆயிடுச்சு என்று சொல்லி வருத்தப்பட்டாள். பரவாயில்ல மேடம், வெல்டு பண்ணிக்கலாம் என்றான் பஞ்சு. ராட்டினத்திலிருந்து மியூசிக்கல் சவுண்ட் உண்டாகிறது என்னும் செய்தியை கேள்வியுற்ற அமெரிக்க சங்கீத நிபுணர்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஹாலிவுட் ஆர்கெஸ்ட்ரா கோஷ்டியினரும் சம்மர் ஹவுஸ் தோட்டத்தை முற்றுகையிட்டனர். ராட்டினத்தில் உண்டான விதவிதமான ஒலிகளை கேட்டு பரவசமாகி இத்தகைய இனிய சங்கீதத்தை எழுப்பும் அந்த அதிசய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டை அக்கு வேறு ஆணிவேராக பிரித்து ஆராய்ச்சி செய்து பார்த்தனர். இந்த வாத்தியத்தை கண்டுபிடித்த இந்திய நிபுணரை பேட்டி காணவும் அந்த மேதையின் அறிவு கூர்மையை அமெரிக்க நாட்டின் சங்கீத வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் முடிவு செய்தனர். ஹாலிவுட் பட முதலாளிகள் அப்போது தாங்கள் எடுத்துக்கொண்டிருந்த சில படங்களில் இந்த அதிசய சங்கீத கருவியின் ஒலியை பின்னணியாக உபயோகிக்க தீர்மானித்தனர். ஆனால் இவ்வளவு பெரிய வாத்தியத்தை பெயர்த்து அப்பால் எடுத்து செல்ல முடியாது என்று அறிந்த பொழுது அதே மாதிரி வாத்திய கருவி ஒன்றை தங்கள் ஸ்டூடியோவிலேயே சொந்தமாக செய்து கொள்ள விருப்பப்பட்டனர். ஆனால் இன்னொரு வாத்தியம் செய்தால் அதிலிருந்து இதே மாதிரி சவுண்ட் வரும் என்று நிச்சயமில்லை என்று தோன்றவே சம்மர் ஹவுஸ் ராட்னத்தையே உபயோகித்து அதிலிருந்தே தேவையான ஒலிகளை ரெக்கார்ட் செய்து கொள்வதென தீர்மானித்தனர். அப்பளமிடுவதை வேடிக்கை பார்க்க மிக ஆவலாயிருந்தாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். பாட்டிமார்கள் கொண்டு வந்திருந்த வண்ண குழவிகளை வாங்கி அவற்றை தடவி தடவி பார்த்து கொண்டே, பெக்யூலியர் ஷேப், நாள் ஒன்னுக்கு ஒரு பாட்டி எத்தனை அப்பளம் செய்வா என்று கேட்டாள். 100 இல்ல 150 என்று பதில் கிடைத்தது. More than a century என்று வியந்தாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். 3 நாள்ல சஹஸ்ரநாமம் கூட செஞ்சு முடிச்சுடலாம், இது என்ன பிரமாதம் என்றார் அம்மாஞ்சி. என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் நாளைக்கு வராங்க. அப்பளம் இடுறத பார்க்க அவங்கெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்காங்க என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். மறுநாளே பாட்டிமார்கள் அப்பளமிட தொடங்கி விட்டார்கள். 63 உற்சவம், நேரு மீட்டிங், எலிசபெத் ராணி விஜயம், கிரிக்கெட் மேட்ச், இம்மாதிரி சமயங்களில் கூட காண முடியாத அத்தனை பெரிய கூட்டம் வாஷிங்டன் நேஷனல் ஆர்ட் கேலரி வாசலில் கூடியிருந்தது. காரணம், அத்தனை பாட்டிமார்களும் இட்டு போடுகிற அப்பளங்கள் அந்த மாடிக்குத்தான் ஹெலிகாப்டர்கள் மூலம் கொண்டு வரப்பட்டன.
பத்திரிகைகளில் அப்பளத்தை பற்றிய வர்ணனைகளும் செய்திகளும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தன. ஒவ்வொரு முறையும் ஹெலிகாப்டரில் அப்பளங்கள் வருகிற போது மக்கள் தேர் தேர் கம்ஸ் தி ஹெலிகாப்டர் என்று கையை தட்டி ஆரவாரம் செய்தார்கள். ஆர்ட் கேலரி வாசலில் ஒரு பெரிய போர்டு வைக்கப்பட்டிருந்தது. நம் ஊர்களில் கிரிக்கெட் டெஸ்ட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்கோர் போர்டில் ரன்களையும் ஓவர்களையும் போட்டுக் கொண்டிருப்பார்கள் அல்லவா, அந்த மாதிரி எத்தனை பாட்டிமார்கள் எத்தனை அப்பளமிட்டார்கள், எவ்வளவு பேர் செஞ்சுரி போட்டார்கள், எந்த குரூப் எவ்வளவு அப்பளமிட்டு முடித்தது போன்ற விவரங்களை போர்டில் மணிக்கொரு முறை எழுதி கொண்டே இருந்தார்கள். முதல் நாளே அப்பள ஸ்கோர் 15,350 எட்டி பிடித்து விட்ட பொழுது வாஷிங்டன் மக்கள் வானமே அதிர்ந்து போகிற மாதிரி கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். டான்ஜூர் குரூப் தான் அதிக அப்பளம் இட்டு முடித்திருந்தார்களாதலால் டான்ஜூர் குரூப் இஸ் ஆன் தி லீட், பால் காட் செகண்ட், டினோவெரி லாஸ்ட் என்று சொல்லி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். பால் காட் மே லீட் டுமாரோ என்று பத்திரிகைகளில் வெளியான ஹேஷியங்களை பார்த்துவிட்டு கூட்டத்தினர் ஐ பெட் பால் காட் இஸ் நாட் வினிங் என்று தங்களுக்குள் பந்தயம் வேறு கட்டிக்கொண்டார்கள். ஒரு அப்பளத்தை கூட கண்ணால பார்க்க முடியலையே என்று சிலர் வருத்தப்பட்டனர். அங்கே சம்மர் ஹவுஸிலும் டம்பார்டன் ஓக்ஸிலும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த அப்பள புரொடக்ஷனை பார்க்க மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரின் உறவினர்களும் சிநேகிதர்களும் 100 பேருக்கு மேல் கூடியிருந்தார்கள். பாட்டிமார்கள் வரிசை வரிசையாகவும் அர்த்தச்சந்திர வடிவத்திலும் உட்கார்ந்து கொண்டு அப்பளமிடுகிற காட்சியை கண்கொட்டாமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர். சில பாட்டிமார்கள் ஒரு பக்கம் உரல்களை வரிசையாக வைத்து அப்பளமாவு இடித்துக் கொண்டிருந்தனர். உலக்கையோட நுனியில ஏன் இரும்பு பூன் போட்டிருக்காங்க என்று கேட்டாள் அமெரிக்க மாது ஒருத்தி. இல்லாட்டா உலக்கையோட நுனியில கொழுந்து விட்டு துளுத்துடும், அதுக்குதான் பூன் போட்டிருக்கா என்று அம்மாஞ்சி ஒரு போடு போட்டார். அப்பள உருண்டைகளை தொட்டு பார்த்து விட்டு வெரி சாஃப்ட் பால்ஸ் என்று கூறி வியந்தனர் சில அமெரிக்க மாதர்கள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரின் உறவுக்கார பெண் ஒருத்தி அப்பள உருண்டையை கையில் எடுத்து பார்த்த பொழுது அது அவள் கையோடு ஒட்டி கொண்டு விட்டது. உடனே அவள் அதை இன்னொரு கையால் இழுத்தாள். அது இன்னொரு கையிலும் ஒட்டிக்கொண்டு ரப்பர் போல நீண்டது. மேலும் இழுத்தால் அருந்து போகும் என பயந்த அவள் தன் 2 கைகளையும் வெகுநேரம் அப்படியே வைத்துக் கொண்டிருந்தாள். சிலர் அப்பளமாவை வாயில் போட்டு சுவைத்த பொழுது பற்களோடு ஒட்டிக்கொள்ளவே இந்தியன் சூயிங்கம் என்று வர்ணித்தார்கள். அமெரிக்க விஞ்ஞானிகள் அப்பள உருண்டைகளை கண்ணாடி டியூப்களில் போட்டு விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி நடத்தி பார்த்துவிட்டு இதை போன்ற அதிசய பொருள் உலகத்தில் வேறு கிடையாது என்று கருத்தை தெரிவித்தனர். அமெரிக்க தொழிலதிபர்கள் பலர் கோடிக்கணக்கில் அப்பளங்கள் ப்ரொடியூஸ் செய்து ரஷ்யாவை திகைக்க வைக்க வேண்டும் என எண்ணினார்கள். ஒரு பாட்டி அம்மாளை அழைத்து உளுந்து ஊற போடுவது முதல் எல்லா விவரங்களையும் விளக்கமாக கேட்டு தெரிந்து கொண்டனர். எல்லாம் சரிதான், அப்பளங்களை எப்படி வட்டமா செய்றீங்க என்று கேட்டார் ஒருவர். உங்ககிட்ட காம்பஸ் கூட இல்லையே, பென்சிலால வட்டமா கோடு போட்டு அப்புறம் கத்திரியால வெட்டி எடுப்பீங்களா? அப்படியானா மிச்சம் விழுற கட் பீஸுங்களை என்ன செய்வீங்க என்று கேட்டார் இன்னொருவர். பாட்டியம்மாள் சிரித்துக்கொண்டே இது ரொம்ப ஈஸி, இது பாருங்கோ என்று சொல்லி வட்ட வடிவமான அப்பளம் ஒன்றை இட்டு காட்டினாள். அதை கண்ட விஞ்ஞானிகள் வியந்தே போனார்கள். கடைசியில் அவர்கள் அப்பள ஷீட்டுகள் தயாரிக்கும் இயந்திரங்களை கண்டுபிடிப்பது சாத்தியம் என்றும், ஆனால் அந்த ஷீட்டுகளை வட்டமாக கத்தரித்து எடுப்பதற்கு தனியாக வேறு ஒரு இயந்திரத்தை தான் உபயோகிக்க வேண்டும் என்றும் கூறினர். அப்படின்னா இந்த மிஷின்களை உடனே தயார் செய்யுங்க என்றனர் தொழிலதிபர்கள். செய்யலாம், ஆனா அதுல ஒரு இடையூறு இருக்கு என்றனர் விஞ்ஞானிகள். அதென்ன இடையூறு? அப்பள ஷீட்ல ஜீரகங்களை எப்படி பதிப்பதுன்னு தான் தெரியல. எப்படியும் 1968க்குள்ள ஜீரகங்கள் பதித்த அப்பள ஷீட்டுகள் தயாரிக்கிறது சாத்தியமாகலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் என்றனர். அதுக்குள்ள ரஷ்யர்கள் முந்திக் கொள்ளாம இருக்கணுமே என்று கவலைப்பட்டனர் அமெரிக்க தொழிலதிபர்கள். 3வது நாள் மாலை அப்பளங்களின் எண்ணிக்கை 50,000 தாண்டிவிட்டது. ஆர்ட் கேலரி வாசலில் கூட்டமும் 3 மடங்காக பெருகி வழிந்தது. திடீரென அன்று மாலை பலத்த காற்று வீச தொடங்கவே மாடி மீது உலர்த்தப்பட்டிருந்த அப்பளங்களில் பாதிக்கு மேல் ஆகாசத்தில் பறக்க தொடங்கிவிட்டன. வட்டம் வட்டமாக வானத்தில் பறக்கும் அப்பளங்களை கண்ட வாஷிங்டன் மக்கள் அதிசயத்தில் ஆழ்ந்து ஃப்ளையிங் சாசர், ஃப்ளையிங் சாசர் என்று கத்தியபடி ஆகாசத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஸ்ட்ரீட்டுகளும் அவென்யூக்களும் அல்லோல கல்லோலப்பட்டன. சிலர் துப்பாக்கியால் அந்த பறக்கும் தட்டுகளை குறிப்பார்த்து சுட்டனர்.
சிலர் பறக்கும் அப்பளங்களை பிடிக்க அவற்றை துரத்தி கொண்டு ஓடினர். பறக்கும் அப்பளங்களை பற்றி பத்திரிகைகளில் பத்தி பத்தியாக வர்ணித்து செய்திகள் பிரசுரிக்கப்பட்டன. சில அப்பளங்கள் நம்மூர் காற்றாடிகளைப் போல மரங்களின் மீதும் கட்டிடங்களின் மீதும் சிலைகளின் மீதும் தொத்திக் கொண்டன. இன்னும் சில பொட்டோமாக் நதியில் விழுந்து வெள்ளத்தில் மிதந்து சென்றன. பறந்து சென்ற அப்பளங்களில் ஒன்று வெனிசுலா சுதந்திர வீரன் கையில் இருந்த கூரிய வாள் முனையில் சிக்கிக் கொண்டது. அந்த சிலைக்கு உயிர் இருந்தால் தன்னிடம் ஒரு அப்பளம் சிக்கியது பற்றி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கும். அப்பள நஷ்டத்தை குறித்து மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் அடைந்த வருத்தத்துக்கு அளவே இல்லை. அப்பளம் லாஸ் ஆனது பற்றி அந்த சீமாட்டிக்கு உலகத்தின் பல மூலைகளிலிருந்தும் அனுதாப தந்திகள் வந்து குவிந்து கொண்டிருந்தன. நீங்க கவலையே படாதீங்கோ, 2 நாள்ல 30,000 அப்பளம் இட்டு முடிச்சுடலாம் என்று ஆறுதல் கூறினாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. வெங்கட்டுவுக்கு மட்டும் இதெல்லாம் ஒரே தமாஷா இருந்தது. அவன் தன் பாட்டியிடம் ஓடிப்போய், பாட்டி அப்பளத்தை எல்லாம் சுட்டுட்டாளாம் என்றான். அடப்பாவுமே, சுடுவானே, என்னண்டா சொல்லியிருந்தா எண்ணெயில பொரிச்சு கொடுத்திருப்பேனே, சுட்ட அப்பளம் நன்னா இருக்காதேடா என்றாள் அந்த பாட்டி. சம்மர் ஹவுஸ் வாசலிலும் டம்பர்டன் ஓக்ஸ் வாசலிலும் அப்பள பாட்டிகளின் வருகையை எதிர்பார்த்து பத்திரிகை நிருபர்கள், புகைப்பட நிபுணர்கள், கையெழுத்து வேட்டைக்காரர்கள், பொதுமக்கள் எல்லோரும் காத்து கொண்டிருந்தனர். 2 செஞ்சுரி போட்ட எச்சுமி பாட்டித்தான் முதல் கையில் அப்பள குழவியுடன் வெளியே வந்தாள். பத்திரிகை நிருபர்கள் அந்த பாட்டியை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் பாட்டியின் சார்பில் பஞ்சுதான் பதில் கூறினான். "Are you the captain of Tanjore team?" என்று கேட்டார் ஒரு நிபுணர். "No, she is from Tinelveli" என்றான் பஞ்சு. சிலர் எச்சுமி பாட்டியிடம் ஆட்டோகிராஃப் கேட்டனர். "ஆட்டோகிராஃபாது ஆட்டோ ரிக்ஷாவாது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது" என்று கூறிவிட்டு வேகமாக போய்விட்டாள் அந்த பாட்டி. அந்த சமயம் அந்த பக்கமாக வந்த மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர், "பார்ட்டிஸ தொந்தரவு செய்யாதீங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும்" என்று கூறி கூட்டத்தினரை போகச் சொன்னாள். வாஷிங்டனில் திருமணம் அத்தியாயம் 6 சந்திப்போம்.